கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தி வருவதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் தியானம் பண்ணுவோமாக. இங்கே பாருங்கள், விவேகம் உள்ள ஒரு மனிதன் அறிவை அடக்கி வைக்கிறான், மூடருடைய இருதயமோ மதியினத்தை பிரசித்தப்படுத்துகிறது. மூடன் இருக்கிறானே, அவன் படன்னு பேசிகிட்டே இருப்பான். சொற்களின் மிகுதியிலே பாவம் வந்துடும். அதனால் இந்த மூடன் என்ன செய்வான், அடக்கி வைக்க மாட்டான். ஆனால் விவேகம் உள்ள ஒரு மனிதன் அறிவை அடக்கி வைக்கிறான். அப்படியாக 2 நண்பர்கள், அருண் விஜய் என்கின்ற நண்பர்கள் ஸ்கூல்லேருந்து கல்லூரியிலேருந்து நன்றாக படித்து கொண்டு இருக்கிறார்கள். எப்பொழுதுமே இந்த அருண் என்ன செய்வான், படப்படன்னு பேசிடுவான். எங்கே போனாலும் படப்பட்டு பேசுவான். 2 பேரும் ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க பாருங்கள். போகும்போது அந்த வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு நபர் வருகிறார். அந்த நபர்கிட்ட வந்து இவன் தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த அருண்கிறவன், ஹலோ, இந்த கம்பெனியை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இந்த கம்பெனி போன வாரம் பேப்பரில் கிளின்னு கிழிச்சிட்டாங்க, ரொம்ப அசிங்கமாக பேசிட்டான். அவன் இங்கே இருக்கிற எம்டி மேனேஜரு, அடுத்தது இங்கே இருக்க ஸ்டாஃபுங்க, எதுவுமே அந்த ப்ராஜெக்டில் சரியே இல்லைங்க, அப்படி இப்படின்னு பாட்டுக்கு அளந்து தள்ளிட்டான். பக்கத்தில் இருக்க விஜய், டேய் பேசாமறான், என்னத்தை செய்ய போகிறானுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டான். இன்ட்ரிவியூ ஆரம்பிச்சிருச்சு. உள்ளே போகிறான். அருண் போகிறான். உள்ளே போனவுடனே யார் அந்த நபர் வெயிட்டிங் ஹாலில் வந்து பேசிக்கிட்டு இருந்ததுன்னா அவர் தான் எம்டி. இவனுக்கு அப்படியே என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்படியே வெட்க தலை குனிந்து அங்கே என்ன செய்யுதுன்னு ஒன்றுமே புரியல. அந்த இன்டர்வியூவில் அவன் கேட்ட கேள்விகளுக்கு சரியான பதிலும் சொல்லலை. ஃபெயிலியர் ஆகி வந்துட்டான். விஜய் போனான். நல்ல விவேகமாக, ஞானமாக, அருமையாக, பொறுமையாக பேசுகிறான். அந்த இன்டர்வியூவில் அவன் செலக்ட் பண்ணிட்டான். அந்த பன்னாட்டு நிறுவனத்து கம்பெனியில் அவன் தான் நல்ல முதல் ஆளாக வந்துட்டான். அவன் வெளியில் வந்து அருண் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணான். அதே போல் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சொற்களின் மிகுதியிலே பாவம் வந்துடும். நம்முடைய வாயை கடிவாளத்தால் போட்டு அடக்கி வைக்கிறேன்னு பவுல் அங்கே நாம் சங்கீதத்தில் நாம் பார்க்குறோம். என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது கேட்குறான். அப்படியாக வேதத்தில் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை 2 மனிதர், இயேசு சிலுவையிலே தொங்கி கொண்டு இருக்கிறார். சிலுவையிலே தொங்கி கொண்டு இருக்கும்போது ஒருவன் என்ன செய்கிறான் பாருங்கள். அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்து அநியாயமாக பேசுகிறான். அவன் பாட்டுக்கு படப்படன்னு பேசுகிறான். ஆனால் மற்ற ஒரு கள்ளன் என்ன செய்கிறான், ஏப்பா ஏன் இப்படி பேசுகிற, நாம் செய்த குற்றங்களுக்கு தண்டனை அனுபவிச்சிட்ருக்கோம், அவர் ஒரு நீதிமான், அவர் எந்த தவறும் செய்யலையே, அவரை போய் இப்படி பேசுகிறடா, எதுக்குடா இப்படி பேசுகிற அப்படின்றான். அப்போ பாருங்கள், ஒருத்தன் வந்து படப்படன்னு பேசுகிறான். தன்னுடைய இருதயத்திலலாம் அடக்கி வைக்காமல் அவன் பாட்டுக்கு கொட்டுறான். தேவையில்லாமல் வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவரை இகழ்ந்து பேசுகிறான். பட் இவனோ ஆண்டவரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே இன்றைக்கு நீ பரலோக ராஜ்யத்துக்கு போகிறீங்க. அவன் சொல்கிறான் பாருங்கள். அவனை சொல்லி, இயேசுவே ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த அடியனை நினைத்தரணும் ஆண்டவரேன்னு அவன் தாழ்மையாக ஜெபம் பண்ணுறான், கேட்குறான். அப்பொழுது இயேசு என்ன சொல்கிறாரு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று சொல்கிறார். உடனே இல்லையா, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 2 பேரில் ஒருத்தன் அந்த மாதிரி பேசுகிறான், ஒருத்தன் இயேசுவை காப்பாற்றுங்க, இவன் ஆண்டவரோடைய பரலோகத்துக்கு போயிட்டான் அந்த பரதேசுக்கு. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் பேசும்போது வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் 2 பேர் பேசி கொண்டு போகும்போது அவர் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாராம். அந்த மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் யாரை பற்றியும் குறை சொல்கிறதோ குற்றப்படுத்துகிறதோ தேவையில்லை. ஏன்னா கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்குது. அவருடைய கேமராவுக்கு, அவருடைய ஃபோக்கஸ் லைட்டுக்கு யாருமே தப்ப முடியாது. இதிலிருந்து நீங்களும் நானும் அந்த ரட்சிக்கப்பட்ட கல்வனை போல நீங்களும் நானும் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவருக்கு பயந்து நம்ம நடப்போமாக. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், அவர்கள் தேவைகளை சந்தியும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும், ஒவ்வொருவரும் வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளும்.
இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாயின்னு சொன்ன மாதிரி இன்று கண்ட எகிப்தியனை ஒரு நாள் அவர்கள் வாழ்க்கையில் காணாதபடிக்கு ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்து முடிய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.